ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் தாகச்கடி கார்த்திக் அடிக்குள் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் தோட்டத்திலே ஒரு பெரிய ஆப்காதி பலாப்பழ மரம் மான்றுகான் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு பெரிய இனிப்பு பலாப்பழம் தொங்கி கிடந்தது. அதை பார்த்து எல்லாருக்கும் ஆசை வந்தது. அதே சமயம் அங்கே ஒரு குறும்பு குரங்கு வந்து மரத்திலே ஏறி அந்த பலாப்பழத்தை பறிக்க முயற்சிச்சு. ஆனால் கீழே இருந்து ஒரு பெரிய யானை வந்து அது என் பழம் ன்னு சத்தம் போட்டது. அந்த குரங்கு சொன்னது, "அது உன் பழமா? நீ மரத்துக்கு ஏறி காட்டேன் பாரேன்" அன்னு கிண்டல் பண்ணுது. யானை கோபத்துல மரத்த குலுக்குது. பலாப்பழம் கீழே விழப்போகுது. அதே நேரம் கார்த்திக் ஓடி வந்து, "அடடா, இது என் தாத்தா நட்ட மரம். யாருக்குமே பழம் கிடையாது" ன்னு சத்தம் போடுறான். ஆனா அடுத்த செகண்ட்ல பலாப்பழம் கீழே விழுது. மூவரும் சேர்ந்து அத பிடிக்க முயற்சிக்கிறாங்க. யானை சறுக்குது. குரங்கு மேல் விழுது. கார்த்திக் குரங்கின் வால் பிடிச்சு ஆடுது. முழுக்க கலாட்டா. இறுதியில எல்லாரும் சிரிச்சு பழத்த கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து சாப்பிடுறாங்க. யானைக்கு அதிகம், குரங்குக்கு கொஞ்சம். கார்த்திகே சிறிது. கதை முடிவில் கார்த்திக் சொல்றான், "அடுத்த முறை மாங்காய்க்கு போறோம். யானை வரக்கூடாது.